அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். ரஜப் உதவி 9. ரஜப் மாதம் என்பது விதைப்பு காலம். இந்த மாசம் நீங்க நல்ல அமல்களை விதைச்சாதான் அடுத்து வர்ற ஷாபான்ல நீர் ஊற்ற முடியும். இப்ப விதைச்சு அடுத்து நீர் ஊத்துனாதான் ரமலான்ல அறுவடை செய்ய முடியும். தொபக்கடின்னு ரமலான்ல போய் குதிச்சு நான் அறுவடை செய்ய போறேன்னா விதைச்சாதானே அறுவடை செய்ய முடியும். எனவே இது விதைப்பு காலம். சிறப்பாக நம்ம விதைப்போம் நல்ல அமல்களை. ரஜப் மாதத்தினுடைய உதவியாக இன்றைக்கு 9வது உதவி. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, எனக்கு ரொம்ப காலமாவே ஒரு அண்ணன் இல்லையே நமக்கு அப்படின்னு இப்ப வரைக்குமே அந்த ஏக்கம் உண்டு. வயது 40 தாண்டிய பிறகும் கூட என்ன செய்ய முடியும், மறுமையில அல்லாஹ் சிறப்பா தருவான் அப்படின்னு நம்ம அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிறோம். அப்படி ஒரு அழகான அண்ணன் தங்கச்சி, கண்ணீர் மல்க அந்த தங்கை அந்த அண்ணனை பராமரித்து கொண்டிருக்காங்க. டெங்கு காய்ச்சல் வருது, அந்த அண்ணனுக்கு மூளை பாதிக்கப்படுது, 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 2வது ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு இப்ப ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்கள கியூர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கண்ணீர் நிறைந்த அந்த தங்கையினுடைய வலியை நான் உங்களுடைய உள்ளத்துக்குள் கடத்த விரும்புறேன். ஒரு மாதத்துக்கும் ஆகக்கூடிய செலவு பட்டியல். ஒரு மாசத்துக்கு 2 தடவை ஹாஸ்பிட்டல் போகணும், 10,000 ரூபாய். டேப்லெட்ஸ் 3,000 ரூபாய். வண்டி வாடகை 5,000 ரூபாய். டாக்டர் ஃபீஸ் 1,000 ரூபாய். மொத்தம் 20,000 ரூபாய் மாத செலவு. ஆயின்மெண்ட், ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த ஒரு ஆயின்மெண்ட் மட்டுமே 950 ரூபாய். இந்த மாதிரியான செலவு பட்டியலோட கண்ணீரோடு என் அண்ணனுக்கு நான் ஏதாவது செய்யணும். 10th தான் படிச்சிருக்காரு, ஆனா வேலைக்கு, நகைக்கடைக்கு வேலைக்கு போனாரு, சம்பாதிச்சு எனக்கும் என்னோட அம்மாவுக்கும் தான் கொடுப்பாரு, ரொம்ப நல்லவரு அப்படின்னு ஒரு தங்கையுடைய கண்ணீரை பார்க்கும்போது எனக்கு ஒரு அண்ணன் இல்லையே அப்படிங்கிற அந்த கண்ணீரையும் அதையும் நான் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டேன். அண்ணன் தங்கை பாசத்தினுடைய ஒரு வெளிப்பாடான இந்த ஒரு விஷயம் என்னுடைய உள்ளத்தை தைக்கிற போது இதை நான் உங்க இடத்துல பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் அண்ணன் தங்கச்சி பாசத்தோட இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சகோதரிக்கும் இந்த அண்ணனுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. இதன் பொருட்டு இறைவன் நமக்கு சிறந்த பாசத்தையும் நேசத்தையும் மறுமையின் சொர்க்கத்தையும் தரட்டும்னு துவா செஞ்சுக்கிறேன். எனவே இந்த காணொலியோட இணைப்புல இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட உதவிகளை உடனே பதிவு செய்யுங்க. ரஜப் மாதத்தினுடைய விதைப்பு ரமலானின் சிறந்த அறுவடையாக, சொர்க்கத்திற்கு வாசல் படியாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.